children, these cadets who are here at the Independence Day celebrations. Imagine being from varied parts of the country and then coming together in unison, getting prepared, getting ready, reaching here early in the morning and then excitedly waiting for the Honorable Prime Minister and his inspiring words. And there's the cavalcade of the Honorable Prime Minister now swiftly moving towards the ramparts of the Red Fort. நாட்டின் 80வது சுதந்திர தின விழா கோலாகலமாக டெல்லி செங்கோட்டையில் கொண்டாடப்பட இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றவிருக்கிறார். முன்னதாக தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை செலுத்திய காட்சிகளை பார்த்தோம். ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் சார்பாக தேசப்பிதாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தற்போது செங்கோட்டையில் மூவர்ண கொடியை ஏற்றுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வந்து கொண்டிருக்கிறார். लाल किला परिसर में पहुंचने पर माननीय प्रधानमंत्री महोदय का स्वागत. டெல்லி செங்கோட்டையில் கொடி ஏற்றுவதற்கு முன்பாக முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்படவிருக்கிறது. 80 ஆண்டுகளில் இதுவே முதல் முறையாக கொடி ஏற்றுவதற்கு முன்பு வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட உள்ளது. டெல்லி செங்கோட்டையில் 13வது முறையாக தேசிய கொடியை ஏற்றவிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்கவிருக்கிறார் பிரதமர். இந்நிலையில் டெல்லி செங்கோட்டைக்கு அவர் வந்து கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். 80வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் டெல்லி செங்கோட்டை மூவர்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கிறது. தற்போது டெல்லி செங்கோட்டையில் மத்திய அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தற்போது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக அங்கு செங்கோட்டையில் காத்துக் கொண்டிருக்கிறார். பிரதமரின் வாகனம் டெல்லி செங்கோட்டையில் மூவர்ண கொடியை ஏற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தற்போது முப்படை வீரர்கள் பிரதமருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமரை வரவேற்பதற்காக அங்கு காத்துக் கொண்டிருக்கிறார். அவருடன் இணை அமைச்சர் மற்றும் முப்படை தளபதி அங்கு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் தேசிய கொடியை गार्ड ऑफ ऑनर में थल सेना दस्ते की कमान संभाली है मेजर आदित्य शर्मा ने. नौ सेना दस्ते की कमान लेफ्टिनेंट कमांडर नीलम राणा और वायु सेना दस्ते की कमान स्क्वाड्रन लीडर विपिन कुमार संभाल रहे हैं. दिल्ली पुलिस दस्ते की कमान एडिशनल डीसीपी श्री विनीत कुमार संभाल रहे हैं. प्रधानमंत्री महोदय का विधिवत स्वागत लाल किले की प्राचीर पर रक्षा मंत्री श्री राजनाथ सिंह, रक्षा राज्य मंत्री श्री संजय सेठ, रक्षा सचिव श्री राजेश कुमार सिंह, जिन्होंने प्रधानमंत्री महोदय का परिचय कराया है दिल्ली जीओसी दिल्ली एरिया लेफ्टिनेंट जनरल राजेश सेठी से. और अब गार्ड ऑफ ऑनर माननीय प्रधानमंत्री महोदय को पेश किया जाएगा. अंतर सेना पुलिस सम्मान गार्ड निरीक्षण के लिए हजरत. गार्ड कमांडर द्वारा माननीय प्रधानमंत्री महोदय से सलामी गारद के निरीक्षण का अनुरोध और उसे स्वीकार करके वे सलामी गारद की ओर बढ़ रहे हैं. बैंड सुमधुर धुन बजाएगा और माननीय प्रधानमंत्री महोदय सलामी गारद का निरीक्षण करेंगे.